தலைவர்கள் பொதுவாக சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கேட்கணும், கடைசியாக முடிவு அவங்க தான் நிதானமாக எடுக்கணும்னு சொல்லுவாங்க. சர்ச்சில் அதை சொல்லி முடிச்சிடறேன். அதோட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு தடவை. சர்ச்சில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு சம்சாரம் பரிமாட்டிக்கிட்டு இருந்ததான். கட்சினா கோஷ்டி கிஷ்டி பிரச்சனைலாம் இருக்க தான் செய்யும். அது இல்லாமல் எந்த கட்சியும் இருக்காது. கடுகளவு கட்சியில் கூட கணவன் மனைவி ஒரு குடும்பத்திலேயே கூட 4 பேர் இருந்தால் 4 பேருக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் சகஜம் தானே, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அப்போது சர்ச்சில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு கோஷ்டி தலைவர் வந்திருக்கார். அவர் வந்து சர்ச்சில்கிட்ட, இப்போ நான் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன், எதுக்கு என் கூட இன்னொருத்தன் வந்திருக்கான், அவனை மட்டும் நம்பிடாதீங்க, அவன் உங்களுக்கு ரொம்ப விரோதமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாராம். உடனே சர்ச்சில் சாப்பிட்டே சொன்னாராம், எஸ் ஐ நோ தட் யூ ஆர் ரைட் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாராம். அவர் போன உடனே அந்த 2வது வெயிட் பண்ணவர் வந்திருக்காரு. முந்தி போகிறானே அவனை மட்டும் நம்பிடாதீங்க, ரொம்ப மோசமான ஆள், அவன் கூட நிறையா நல்லதெல்லாம் சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பான், ஆனால் வெளியே உங்களை திட்டுவான், அவனை மட்டும் நம்பிடாதீங்கன்னு அவன் சொல்லியிருக்கான். உடனே சர்ச்சில் சொன்னாராம், ஐ நோ தட் யூ ஆர் ரைட் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாராம். அது சம்சாரம் பரிமாறிட்டு இருந்ததை கேட்டுச்சான். பரிமாறிக்கிட்டு இருந்த ஒய்ஃபு கேட்டுச்சான், எனக்கு அவன் வந்து சொன்னான் அதுவும் ரைட்டு, நீங்கள் இவன் வந்து சொன்னான் இதையும் ரைட்டுங்கிறீங்களேன்னு. உடனே சர்ச்சில் சொன்னாராம், யூ ஆர் ஆல்சோ ரைட் அப்படின்னாராம். ஸோ அது மாதிரி தலைவர்கள் பொறுமையாக இருந்து கடமையாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் பொறுமையாகவும் நிதானமாகவும் அறிவாற்றலோடும் சிறப்பாக அவர் செயல்படுவார். அப்படி செயல்பட அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். எல்லா விதமான ஒத்துழைப்புகளையும் உங்களுடைய தோழனாக சகோதரனாக நீங்கள் வெற்றி பெற, காங்கிரஸ் வெற்றி பெற, பிஜேபி தோற்கடிக்கப்பட, 10 ஆண்டுகள் ஆண்டிருக்கிற மோடி அகற்றப்பட, மோடி அரசு தூக்கி எறியப்பட, நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி இந்த நாட்டுடைய தேசத்துடைய பிரதமராக எதிர்காலத்தில் வந்து அமர, அதற்கு நாம் அனைவரும் எந்த தியாகமும் செய்ய எல்லா சபதத்தையும் நம்முடைய அன்புக்குரிய தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பிறந்தகை தலைமையிலே சபதமேற்போம், வெற்றியை பெறுவோம். நம்முடைய கட்சி மட்டுமல்ல, கூட்டணியும் சேர்த்து 39 இடங்களிலேயும் வெற்றியை பெற்று தலைவர் ராகுல் காந்தி கரங்களிலே ஒப்படைப்போம் என்று சொல்லி நன்றி கூறி அமர்கிறேன். வாழ்த்துக்கள். வணக்கம்.